இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் சிரிங்களே. எங்க பாஸ்டர் சிரிப்பு வருது? ஏன் சிரிப்பு வர மாட்டுது? உங்க ஏசப்பா செத்தா போயிட்டாரு, உயிரை தானே இருக்காரு. மாற்ற மாட்டாரா? மாற்ற மாட்டாரா? காலைல 2 குழந்தைய பிரதிஷ்டை பண்ணோம். ஒரு குழந்தை பேரு ஹேனா மெராக்கிளின், இன்னொரு குழந்தை பேரு மெராக்கிளின் கெட்சியால். ஒன்று 14 வருஷம் கொடுத்து பிறந்திருக்குது. 14 வருஷம் கொடுத்து பிறந்திருக்கு. இயேசு உயிரா இருக்காரா? சந்தோஷமா இருக்கு. உங்க பிரச்சனை மாறிடும் இல்லையா? உங்க பிரச்சனை மாறுமா? கட்டாயம். எதுவும் நிரந்தரமே இல்லை, எல்லாமே மாறக்கூடியது. இன்னைக்கு நீ அதான் அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் நகைப்பீர்கள். ஏசப்பா சொன்னாரு, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீர்கள். அழுகியே நம்ம வாழ்க்கை இல்லை, நகைப்போம். ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. ஏன்னா ஏசப்பா உயிரா இருக்கிறதுனால அவர் நிச்சயமா உங்களை வெறுமையா விடமாட்டாரு. தம்மை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத்தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகும்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவரை தேடுறீங்களே, உங்களை ஆண்டு விடவே மாட்டார். ஆமா சொல்லுங்க. சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். கைத்தட்டுங்க பார்த்து, நல்ல கைத்தட்டுங்க. நல்ல ஒரு வார்த்தை. என்ன சொல்றார் ஆண்டவர்? கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு ஆளு தான் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் இருந்தாரு, ஏனோக்கு இருந்தாரு, தேவனோடு வாக் பண்ணவர் ஏனோக்கு. ஆனா அவரை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லல. ஆபிரகாமை பார்த்து சொல்லல, ஈசாக்கை பார்த்து சொல்லல, யாக்கோபை பார்த்து சொல்லல, யோவானை பார்த்து சொல்லல ஆண்டவர். ஆனா இந்த தாவீதை சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படின்னா என்ன? என் இருதயத்தை என்ன பண்ணிட்டான்? கவர்ந்துட்டாயா? நான் காலைல சொன்னேன், மும்தாஜ் ஷாஜகானுடைய இருதயத்துக்கு ஏற்றவளா இருந்தபடினால்தான் உலக அதிசயமாகிய ஒரு கல்லறையை கட்டியிருக்கிறார். தாஜ்மஹால். தாஜ்மஹால் இது ஒரு கல்லறை, ஒரு கல்லறை. அது அதை பார்க்க தான் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் வராங்க இந்தியாவுக்கு. உலக அதிசயத்தில் ஒன்று. ஏன் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரியே மும்தாஜ் ஷாஜகானுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் இருந்தபடினாலே அவளுக்கு ஒரு தாஜ்மஹாலை கட்டினான். எனக்கு தாஜ்மஹால்லாம் கட்டமானா பாஸ்டர், ஒரு சின்ன வீடு கட்டி கொடுத்தா போதும் பாஸ்டர். நீங்களும் அப்படி நடந்து கொள்ளுங்க. தாஜ்மஹால் கட்டுவாங்க, இயேசு கட்டி கொடுப்பார். ஆமா. ஏன்னா தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். கொஞ்சம் அந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க அப்படியே அனலைஸ் பண்ணுங்களேன். இப்போ நம்மளும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றாளா இருந்தா இல்லையா, நம்மளை குறித்தும் தேவன் இப்படி சாட்சி சொல்லுவார். ஏன்னா தாவீதுக்கு தேவன் ஏராளமான கிருபைகளை அளித்தார். சொல்லுது, தாவீதுக்கு அருண எல்லா கிருபைகளையும் உனக்கு நான் தருவேன்னு சொல்றார் ஆண்டு. கைத்தட்டுங்களேன். தாவீதுக்கு என்ன கிருபை கொடுத்தாரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தாவீதுக்கு என்னென்ன கிருபைலாம் கொடுத்தாரு தெரிஞ்சு சொல்லுங்க. பாடுகிற ஒரு கிருபை, எஸ். பாட்டை இயற்றுகிற ஒரு கிருபை, எஸ். அப்புறம் அதான் இசை வாசிக்கிறது. அப்புறம் பலம், வீடு கட்டி கொடுத்தாரு, அரண்மனை கட்டி கொடுத்தாரு, ராஜாவாக்கினாரு. இதெல்லாம் தாவீது கிருபையாக கொடுத்தார்.
மாத்திரமல்ல, நீடித்த ஆயுசு நாட்கள், ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாம் கொடுத்தாரு. இன்னைக்கும் இஸ்ரவேல் நாட்டில் பறக்கிற கொடி தாவீதின் கொடி. இஸ்ரவேலினுடைய தேசிய கொடினா தெரியுமா? தாவீதின் கொடி தான் பறக்குது. 5 நட்சத்திரம் உள்ள கொடி, அது தாவீதின் கொடி. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்துடைய தேசிய கொடி தாவீதின் கொடி தான். என்ன எல்லாத்துக்கும் மேலாக தாவீதின் குமாரனாகிய இயேசு, இந்த பாக்கியம் கிடைக்குமா? தாவீதின் குமாரனாகிய இயேசு, இதெல்லாம் கிருபைங்க. நமக்கும் அப்படிப்பட்ட கிருபை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம ஒன்று செய்யணும், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறணும். புரியுதா? அப்போ ஒரு மனுஷனால ஒரு காரியம் முடியுதுன்னா உங்களால் என்னாலும் முடியும். ஆமா சொல்லு. தாவீது போல உங்களால் மாற முடியும். சாட்சி காலையில் ஒரு 4 காரியம் சொன்னேன். 1, சிறு வயது முதல் அவன் தேவனை நேசித்தான். அதனால தேவன் தாவீது மேல இல்லையா அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறிட்டான். 2வது, தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தன் பொறுப்பை செய்து முடித்தான். 3வது, தேவனை பற்றி ஒரு வைராக்கியமும் விசுவாசத்தால் வந்த தைரியமும் கொண்டு செயல்பட்டார் இல்லையா? 4வது, தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதால் அவரை கொலை செய்ய அவன் அனுமதிக்கல. இந்த 4 காரியம் நான் காலைல சொன்னேன். உங்களுக்கு ஒரு 3 காரியம் சொல்ல விரும்புகிறேன். தாவீதின் வாழ்க்கையில் இருந்த ஒரு விலையேற பெற்ற நல்ல குணாதிசயம் அல்லது தேவனுடைய இருதயத்தை கவருவதற்கான காரியங்கள். 1 உங்களுக்கு சொல்றேன். தனது பாவத்தை யாரேனும் உணர்த்தினால் தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு பாவத்திற்காக மனம் வருந்தி மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக ஊக்கமாக செபித்தல், இது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற செயலாக மாறிவிட்டது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். என்னன்னா, பாவத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். போதும். தாவீதுடைய குணம் என்ன தெரியுமா? தாவீது ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டார் இல்லையா? அவர் வாழ்க்கையில் செய்த ஒரே ஒரு பாவம் தான். ராஜாக்கள் 15:5. சரி. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வைத்தார். பார்க்கலாம். உரியாவின் மனைவி சங்கதி தவிர தாவீது அவன் வாழ்க்கையில வேற எந்த தப்பும் பண்ணலைங்க. அதுதான் தேவனுடைய இருதயம் அவனை நேசிக்க ஆரம்பிச்சது. ஆமா சொல்லுங்களேன். புரியுதா இல்லையா? அப்போ தாவீது வாழ்க்கையில் இருந்த நல்ல குணம் என்னன்னா, தனது பாவத்தை யாரேனும் உணர்த்தினால் தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குணாதிசயம். இப்போ உங்களாண்ட ஒரு நீங்கள் செஞ்ச பாவத்தை யாராவது சொன்ன பண்ணுவேன், ஏய் வேலையை பாரு, நான் ஒன்றா செய்கிறேன், அதோ அவன் செய்கிறான், அது அவன் செய்கிறான், அது இவன் செய்கிறான், அது அவன் செய்கிறான். ஆமாம் தப்புன்ட்டுங்க, மன்னிச்சிருங்க. நீ போய் சொல்கிற, ஆமாம் தப்புங்க, மன்னிச்சிருங்க. நீ ஒரு பாவம் செஞ்சிருக்க, ஆமாம் மன்னிச்சிருங்க. அப்படி எந்த ஒரு ஆள் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பு பெற்று பாவத்துக்காய் மனம் அருந்தி மனம் திரும்புகிறானோ அவன் மேலே கர்த்தருடைய இருதயமா நேசமாக இருக்கும். புரியுதா? யாருமே தன் பாவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. யாராவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவான்? நீ பாத்தியா, பூதகராண்டி போட்டு பாத்தியா, நீ ஒழுங்கா, இதெல்லாம் கேட்கக்கூடாது. பாவம் செஞ்சிட்டாங்க, தேவன் உணர்த்துறாருன்னா அப்படியே முட்டி போட்டு மன்னிச்சிருங்க. அதாங்க 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு,
ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னை புதுப்பியும், உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ள இல்லையா, என் மீறுதல் நீங்க என்னை மன்னியும் ஆண்டவரே. அந்த சங்கீதம் ஃபுல்லாவே தாவீது தன் பாவத்தை உணர்ந்து உணர்ந்து பாடி ஏசப்பா கிட்ட இரக்கத்தை கெஞ்சின ஒரு சங்கீதம் இல்லையா. எத்தனை பேர் தாம் செய்த அந்த பாவத்துக்காக தாழ்மையோடு கூட மனம் வருந்தி பாவம் மன்னிப்புக்காக ஏசப்பா பாதத்தில் விழுந்து உபவாசம் பண்ணி சோம் பண்ணி இல்லையா. எத்தனை பேர் அப்படி நீங்க வாழ்றீங்கன்னு தெரியல, ஆனா இதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? பாவம் செய்யாத ஆட்கள் நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றோடு தான் போயிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை உணர்த்தும் போது, தேவன் நம்மை கண்டிக்கும் போது, தேவன் நம்மை சரிப்படுத்த விரும்பும் போது நாம் தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தில் விழுந்துடணும். தாவீது பெரிய ராஜாங்க, பெரிய ராஜா. அவன் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் மேல ஆசைப்பட்டு அதுக்காக அந்த உரியாவை கொலை செய்து அந்த பத்சேபாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளோடு கூட அவன் குடும்ப வாழ்க்கையினராக போனான். அவன் நினச்சிட்டான் நம்ம எல்லா முகத்தையும் மறைச்சிட்டோம், அவன் புருஷனை கொலை பண்ணிட்டோம். ஆனால் மேலே மட்டும் அது பார்த்துக்கினே இருந்தார் இல்லையா. நாத்தான் வேலை அனுப்புகிறார். சில சமயம் ஆண்டு ஊழியக்காரங்களோட பேசுவாருங்க, சும்மா இல்லை, ஆண்டு ஊழியக்காரனோட உங்களுக்கு பேசுவார். சமயம் நம்ம அது எனக்கு இல்லை, அது மூணாம் பேச்சுக்குள்ள அவளுக்கு. கவனிங்க, இந்த சர்ச்சில் வர எல்லாருக்குமே தேவ ஆவியான ஒருவர் தான், அவர் பேசுவார். ஆமா சொல்லுங்க. நீங்க தான் உங்க பக்கம் அந்த வார்த்தை வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து இல்லையா, அதுக்காக நீங்க ஆண்டு சமுத்திரம் விழுந்து கடந்து நீங்க உங்களை சரிப்படுத்திக் கொள்ளும் போது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றாளம் மாறிடுவேன். அதை விட்டுட்டு நான் பெரிய நீதிமான், இவ பெரிய நீதிமான், அவன் பெரிய ஆளு, இவன் சின்ன ஆளு, நான்லாம் ஒன்றும் செய்யல இன்னும் சொல்லக்கூடாது இல்லையா. தேவன் நம்முடைய தவறை உணர்த்தி காட்டுவார். அதை தான் பைபிள் சொல்லுது, பரிசுத்தாவி வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார். உணர்த்துறாரா? என்னெல்லாம் உணர்த்தவே இல்லை பஸ். அப்போ போயிட்டான்னு அர்த்தம். அவர் தான் தோத்திரம். உனக்கு சின்ன தப்பு பண்ணா கூட மனசு படபடன்னு அடிச்சுக்குதுன்னா உன் கூட பரிசுத்தாவி இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா. நீ பெரிய பூசணிக்காவே முடிக்கிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கேன்னா உன்னை விட்டு பரிசுத்தாவி போயிட்டான்னு அர்த்தம். நான் அமைதியாயிட்டீங்க. ஆமாம் பாஸ்டர், நான் பூசணிக்காக அப்படியோ முழுங்கிட்டேன் பாஸ்டர். நீ சுக்கு கசாயம் குடிச்சா கூட என்ன ஆகுது? சின்ன. எத்தனை பேர் நீங்க சின்ன தப்பு பண்ணா கூட உங்க மனசு படபடன்னு அடிச்சுக்கும். ஒரு வார்த்தை பேசிட்டா கூட, ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டா உட்கார்ந்து மனம் திரும்பி தெய்வ சமுத இதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். அதான் சங்கீதம் சொல்ற. 51 சங்கீதத்தில் எழுதுமா, என் மீறுதல்கள் நிமித்தம், என் அக்கிரமங்கள் நிமித்தம் என் பாவம் எப்பொழுது முன்பாக இருக்கிறது, என் பாவம் எப்போதும் முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். இதுதாங்க ஒத்துக்கிறது. ஒத்துக்கணும். ஆண்டு சமூகத்தில் பெரிய நீதிமன்னா காட்டக்கூடாது இல்லையா. நீ எனக்கு முன்னாடி காட்டிக்கலாம், ஆனால் தனியாக போய் உட்கார்ந்து தெய்வ சமூகத்தில் அழணும். சாமி, இதை செய்யாதனால தான் அனனியா சப்ரா செத்து போனாங்க. பொய் சொல்லக்கூடாது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குங்க. நோவாவுக்கோ தேவனுடைய கண்கள் கிருபை கிடைச்சதுல உனக்கும் தேவ கண்கள் கிருபை கிடைக்கும். எப்போ எப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த அந்த பாவத்தை கர்த்தர் உணர்த்தும் போது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இல்லையா, மனம் அருந்தி மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று ஊக்கமாய் செபித்து அறிக்கை பண்ணனா நீங்க தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறிடுவீங்க. புரியுதா? ஏன்னா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ வானத்தில் ஏறினாலும் நான் அங்கே இருப்பேன், நீ பாதாளத்தில் போய் படுக்கப்பட்டாலும் என் கை உன்னை என்ன பண்ணும்? எட்டி பிடிச்சிடும். அதனால்தான் ஏசப்பா பிள்ளைங்க ஒரு நாளும் உங்களை செய்த கூட்டத்தை மறைக்கவே கூட முடியாது.
ஆண்டவர் புடிச்சிடுவார். ஆண்டவர் ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதனால்தான் நம்ம எங்கேயும் துணிகரமா செயல்படவே முடியாது. ஏசப்பா உன்னை பார்த்துக்கினே, அவர் பேர் என்ன, உன்னை காண்கிற தெய்வம். உன்னை பார்த்துக்கினே இருப்பாரு, உங்க கூட பேசுவாரு. நீ மனம் வருந்தி இசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு நீ ஒப்பு கொடுத்துட்டா மேலே அவர் கிருபையா இருப்பாருங்க. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நம்ம ஆண்டவர் யாரு? தீமையை பார்க்க மாட்டார். நீ தீமையை பார்க்கறியா? எத்தனை பேர் செல்போனுக்கு அடிமை? ஆமா பாஸ்டர், 21 மணி நேரத்தில் 18 மணி நேரம் எத்தனை பேர் செல்போன் பார்த்துக்கிறீங்க? 18 மணி நேரம் செல்போனு, லேப்டாப்பு. தோத்துறோம். என் வேலையே அதான் பாஸ்டர். வேலை பாரு, ஆனா இல்ல வேற பார்க்காத. வேலை பாரு, வேற பார்க்காத. இது அவர் பார்ப்பாரு. ஏன்னா அவரு நம்மளை நேசிக்கிறார். நம்ம பிள்ளைங்க நேசிக்கிறோமா இல்லையா? இல்லையா? தம்பி அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பார்க்காத, பார்க்காத, போன்னு பார்க்காதடா, இல்லையா? ஏன்? நம்ம பிள்ளை மேல இருக்கிற ஆசையினால தான். அதே தான் ஆண்டவரும். ஸோ தாவீது ஏன் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றமா மாற்றனா? தன் பாவத்தை தேவன் உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொண்டான், கீழ்ப்படிந்தான். அந்த மனுஷன் நீதான் சொன்னோடனே அவன் வேற ஒண்ணுமே சொல்ல, ஆண்டவரே புரியுதா? அதாங்க அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றனா மாறிட்டான். ஆனா ஆதாம் ஏவாள் என்ன சொன்னாங்க? ஏன் ஆண்டவங்களுக்கு தோட்டத்தில் வெளியே திட்டாரு? தான் செய்த தப்பை ஒத்துக்கலாம். ஆதாம கேட்டாரு, எப்பா நான் தான் உன்னை சாப்பிடுவானு சொன்னேன், ஏன் சாப்பிட்டேன்? நான் இல்லை சாமி, தோ குர்த்தியே அதான். யாரு? ஏன் தூக்கி அங்கே போட்டான். எப்பா உனக்கு புத்தி இருக்கு இல்லையா? உண்டு தான் சொன்னேன் நான், படம் சாப்பிடுவான் நான், ஏன் சாப்பிட்டேன்? சாமி நான் சாப்பிடலப்பா, நீ குர்த்தியே அவதான் கொண்டாந்து கொடுத்துட்டா. இப்போ என்ன பண்ணணும்? அப்படியா தப்புன்ட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கப்பா சொல்லியிருந்தாருன்னா அவன் தோட்டத்தோடு வெளியே போயிருக்க மாட்டான். என்ன பண்ணிட்டான்? இவன் தூக்கி அவமால் போட்டான், அவன் தூக்கி பாம்மால் போட்டான். நம்ம தப்பு நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா நீதிமான் ஒருவனும் கிடையாது. இயேசு சொல்றது நீ என்னை நல்லவன் என்று சொல்லாதன்னு. புரியுதா இல்லையா? அப்போ ஆதாம் தம் தவறை ஒத்துக்கணும். அப்பா நான் தான்பா தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. ஏன்னா இவன் தான் குடும்ப தலைவர். இவன் மன்னிப்பு கேட்டிருந்தா நிச்சயமா தேவன் அவங்களை தோட்டத்தோடு வெளியே அமைச்சிருக்க மாட்டார். மன்னிப்பு கேட்கல. ஏன்னா ஆதாம் தூக்கி ஏவாள் மேல் போட்டான், ஏவாள் தூக்கி பாம்பு மேல் போட்டான். பாம்பு பாவம், அது வாய் இல்லை, அவனு தலையை நசுக்கிட்டார் இல்லையா? அது ஒன்றும் சொல்ல முடியல. 3 பேரையும் சபிச்சு 3 பேரையும் தோட்டத்தோடு வெளியே அமைச்சார் ஆண்டவர். தயவு செய்து நீ தப்பு பண்ணுறியா? எங்க நான் தாங்க தப்பாக பேசிட்டேன், நான் தான் கோபமாக பேசிட்டேங்க, நான் தான் பதறி பேசிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க. எத்தனை வீட்டில் இப்படி எதை சாரின்னு வார்த்தை சொல்லுங்க. ஆமாம் சொல்லு, SORRY சாரி சொல்லு. இப்போ சொல்ல பாருங்க. நீ எப்போ கேட்டாலும் சொல்ல மாட்டேன். தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேளு. இந்த சாரி என்ற வார்த்தை உன் வாயில் வந்துட்டா உன் குடும்பம் சமாதானமாக போயிடும். புரியுதா? பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நீ தான் என்ன பண்ணும்? உன் பேர், உனக்கு என்ன பேரு? புத்தி உள்ள ஸ்திரியா நீ. உங்களுக்கு என்ன சொல்ற ஆண்டவரே? புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுவாள். அப்போ உனக்கு ஆண்டவர் உன்னை நம்பி புத்தியை கொடுக்கிறார் அந்த வீட்டை கட்டுறதுக்கு. புரியுதா? பரிசுத்தம் ரொம்ப அவசியம். தவறு பண்றியா ஒத்துக்கோ, சாரி கேளு, அடங்கி போ, குடும்பத்தை பாரு, புள்ள குட்டியை பாரு. உங்க 2 பேருடைய ஈகோக்காக பிள்ளைகளை பலியிட்டுறாதீங்க தயவு செய்து. கர்த்தருடைய சமூகத்தில் கூட அவர் பார்த்துக் கொள்வார். அப்ப தாவீதை ஏன் ஆண்டவர் நேசிச்சார்னா, தன் பாவத்தை பிற சுட்டி காட்டும் போது தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அதுக்காய் மனம் வருந்தி மனம் திரும்பி பாவ மன்னிப்பு செஞ்சு இல்லையா, அதுக்காய் ஊக்கமாக ஜெபம் பண்ணி
ஆண்டு சமுத்திர சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தேவன் கொடுத்த தண்டனையும் ஏற்றுக்கொண்டான். உன் புள்ள சாவன செத்து போச்சு. புரியுதா? ஆண்டு மேல கோச்சிக்கு வெளிப்படாம, புரியுதா? அதனால்தான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னான். சரி, ரெண்டாவது தாவீது வாழ்க்கையில் இருந்த ஒரு காரியம், தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்ததுங்க. ஆனா ஸ்தோத்திரம், தாவீதுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆலயம் கட்டுற பாக்கியம் யாருக்கு இல்லை? தாவீதுக்கு இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்கு. என் தெய்வம் இல்லை, நான் வீட்டில் வாசிக்கிறேன், என் தெய்வம் இல்லையா? கவனிங்க, 2 சாமுவேல் 7:2. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறது. என்ன வாஞ்ச பாத்தீங்களா? நான் கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீட்டில் நான் இருக்கிறேன். தேவனுடைய பெட்டி எங்க இருக்கு? திரை மாடுல இருக்குது. அப்ப அவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும் இல்லையா? இதுதான் தேவனுடைய இருதயத்தை டச் பண்ணுது. நான் சொல்றேன், ஒருத்தர் சொன்னாரு, உங்க வீடு ஓடி வீடா இருந்தா நீங்க ஆராதிக்கிற சபை பில்டிங்கா இருக்கணுமா? உங்க வீடு ரூபோட்டு வீடா இருந்தா நீங்க ஆராதிக்கிற இடம் மாளிகையா இருக்கணுமா? புரியுதா? உன்னை விட நீ ஆராதிக்கிற அந்த ஸ்தலத்தை நேசிக்கணும். நீங்க அது மேல ஒரு வாஞ்சை வரணும். இந்த வாஞ்சை அந்த தாவீதின் உள்ளத்தில் இருந்தது. ஆனா தாவீது நிறைய சண்டை போட்டு அவர் ரத்தம் சிந்தினபடினால சொல்லிட்டாரு, நீ ஆலயம் கட்டக்கூடாது, உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் தான் கட்டுவான்ட்டார் ஆண்டவர். 132 சங்கீதம் 1-5 வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் எடுங்க. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும், கவனமாக பாருங்க, வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் வீடாகிய கூடாரத்தில், கவனிங்க, என்ன வாஞ்ச பாருங்க, என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, நான் பிரவேசிக்க மாட்டேன், என் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். என்ன தீர்மானம், என்ன பொறுத்தனை. நம்ம எவன் கோயில் கட்டணும், நமக்கு என்ன கோயில் கட்டாமோ எனக்கு என்ன. உங்களுக்குள்ள அந்த தேவ ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை வரணும் இல்லையா? உன் வீடு ஒரு சாதாரண வீடு இருந்தால் கூட நீ ஆராதிக்கிற அந்த ஆலயம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படணும். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன் இல்லையா? ஏன்னா அவருடைய இருதயமும் அவருடைய கண்களும் இங்கு தான் இருக்கிறான். 2 நாளாகமும் என் இருதயமும் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். இங்க என்ன இருக்கா? தேவனுடைய கண்ணும் அவருடைய இருதயமும் இங்குதான் இருக்குதான். ஆமா, ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இருக்கிறாரு, உன்னை பாதுகாக்கிற தெய்வம் இருக்கிறாரு, உனக்கு நன்மை செய்கிற தெய்வம் இருக்கிறாரு, உனக்கு ஆபத்து விபத்து சூறாவளி வரும்போதெல்லாம் உன்னை காக்கிற தெய்வம் இருக்கிறாரு. அப்போ அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 நாளாகமும் 29 1-5 வசனங்கள். தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. தாவீதை தேவன் கட்டவனான்னு சொன்ன அவன் பாருங்க தாழ்மையோடு அதை விட்டுட்டான். பாருங்க, என்ன கட்டவனான்னு சொல்லிட்டார்ல, என்ன செய்வனான்னு சொல்லிட்டார்ல, அதனால என்ன பண்ண, அந்த கோயில் கட்ட மாட்டேன். நோ, யார் கட்டினாலும் சரி அந்த ஆடில் தேவன் வாசம் பண்ணுவார். இந்த வசந்த பாருங்க, வாசிமா. நான் என்னால இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும், நான் என்னால இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு பொன் வேலைக்கு பொன்னும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலமும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்களையும்,
கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சபதரித்துனா சம்பாதிச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை. கை தட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆலயத்து மேல ஒரு வாஞ்சை இருக்கணும். தேவனுடைய ஆலயத்து மேல ஒரு வாஞ்சை இருக்கணும். சொல்றாரு பாருங்க, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்து மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும். சொந்தமான பொண்ணு, ஏன்னா அவர் ராஜா, அவருக்கு சொந்தமான பொண்ணு வெள்ளி என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கத்தக்கதாக கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கம் சுத்த வெள்ளி 3000 தாலந்து சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்போது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேலின் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசு 10000 தாலந்து வெள்ளியும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் லட்சம் கை தட்டுங்க நல்லா கை தட்டுங்கப்பா. 2 நாளாகவும் 31:10 சாதோக்கின் சந்ததியனாகிய அசரியா பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின நாள் முதற்கொண்டு சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் திரட்சியான இருக்கிறது. சும்மாலாம் விட மாட்டார் ஆண்டவர். உன்னை திருப்தியா சாப்பிட வைப்பாரு. ஆமா சொல்லுங்க. இந்த வசந்த நோட் பண்ணி வீட்டில் படி, தியானம் பண்ணு. ஏன் தாவீதை ஆண்டவர் ஏன் இறுதி ஏற்றம் மாத்தினா தெரியுமா? இதாங்க காரணம். என் ஆலயத்து மேல் இருக்கிற ஒரு வாஞ்சை. அவன் அந்த ஆண்டவர் மேல அவ்வளோ வாஞ்சை அவனுக்கு. ஓகே, இன்னொரு வார்த்தை சொல்லி நான் உங்களுக்கு செபிக்க விரும்புகிறேன். 3வது, அவனுக்கு இருந்த ஒரு நல்ல குணம், மாபெரும் அரசனா இருந்தும் தேவனை தேட நேரம் ஒதுக்கி அனுதினமும் பலமுறை தேவனை துதித்தான். அரசனா இருந்தும், அதான் பாயிண்ட். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. அந்த வசனத்தை பாடுங்க. 84:10. 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். சில பேருக்கு 1ஆம் வாரம் வந்துட்டா அந்த வாரம் ஃபில்லுன்னு அர்த்தம். அனுதினமும் ராஜாக்கு டைம் இருக்குமா? உனக்கே டைம் இல்லை. ஜோமணியம்மா பிஸி, வாதனாசியா பிஸி, சர்ச்சி போனியா பிஸி. அப்புறம் அவர் பிஸி ஆகிடுவார். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இயேசு வழக்கத்தின்படியே அவர் ஆலயத்துக்கு போனார். வழக்கத்தின்படியே அவர் ஜெப ஆலயத்துக்கு போனார். வழக்கத்தின்படியே அவர் வேதத்தை வாசித்தார். ஹலோ சிஸ்டர்ஸ், பிரதர், இயேசுவோட எனக்கு ரொம்ப பிஸி. அவர் தாங்க இந்த அண்ட சராசரத்தை பார்க்குற ஆண்டவர். இந்த அண்ட சராசரத்தையும் தன் கையில் வைத்து கொண்டு 800 கோடி மக்களுக்கும் நன்மை செய்யணும். அவரோட யாரும் பிஸியாக இருக்கீங்களா? இல்லையா? அவரே நேரம் ஒதுக்கி லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி, அவருக்கு ஒரு வழக்கம் உண்டு. உனக்கு வழக்கம் உண்டா? எனக்கு ஒன்றும் கிடையாது பாஸ்டர். உனக்கு ஒரு வழக்கம் இருக்கணும். எப்போனா டைம் கிடைச்சா தோத்திரம் போடுவேன், இல்லைன்னா நான் ஆத்திரம் போட்டு போயிருப்பேன். அதனால தான் உன் குடும்பம் இன்னைக்கு இப்படியே இருக்குது. உன்னை பார்த்தா ஏசப்பா ரொம்ப கசப்பாக இருக்கு. ஏன்? ஒரு பாட்டு கிடையாது, ஒரு துதி கிடையாது, ஒரு தோத்திரம் கிடையாது, இல்லையா? ஒரு ஆராதனை கிடையாது, கோயிலுக்கு ஒழுங்காக வர்றது கிடையாது, இல்லையா? ஒழுங்காக ஜோம் பண்ணுறது கிடையாது. எல்லாம் வழக்கத்தின்படியே செய்யணும். அவர் வழக்கத்தின்படியே கெச்சமணி தோட்டத்து போன போட்டு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். வழக்கத்தின்படியே அவர் கெச்சமணி தோட்டத்து போனார் போட்டிருக்கோம். ஏன்? அவருக்கு ஒரு வழக்கம் இருக்குது. உனக்கு ஒரு வழக்கம்னா என்ன?
ரொட்டீன், ரொட்டீனாக செய்கிற காரியம் இல்லையா? 5 மணிக்கானா நம்ம ஜெபம் பண்ணுவாங்க, நைட்டு 10 மணியான குடும்ப ஜெபம் அந்த வீட்டில் நடக்கும். கவனிங்க, தாவீது சொல்றாரு 1000 நாளை ஆசிமா 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் வர ஒரு நாள் தாங்க எனக்கு நல்லது. அப்போ ராஜா அவ்வளோ பிஸி மேனு என்ன பண்றாரு? உம்முடைய வாசப்படி நான் காத்திருப்பாண்டவர். என்ன வாழ்க்கை! நீ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சண்டே வந்து ஆண்டவரை ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனா உன் வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். என்னை கனம் பண்ணா நான் உன்னை கனம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து சொல்றாரு 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் வரும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே நான் காத்திருப்பேன். என்ன அனுபவம் பாருங்க! அதான் தாவீது ஆசீர்வதிச்சார் ஆண்டவர், இருதயத்துக்கு ஏற்றவன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119 164 ஒரு நாளைக்கு 7 தரம் துதிக்கிறாராம் ஒரு ராஜா, ஒரு அரசன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம், உமது நீதி நியாயம். எது நீதி நியாயம்? ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். அது நீதி நியாயம், தேவனுடைய நீதி நியாயம். அது எது நியாயம், எது நீதி? நான் சொல்றேன், இன்னிலிருந்து நீங்க 7 தரம் அவரை துதிச்சு பாருங்களேன், நீங்க தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஆளா மாறிடுவேன். ஏன்னா தாவீது அனுபவம் பாருங்க, நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 51 சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்போ தாவீதுடைய அனுபவம் என்ன? அந்தி சந்தி மத்தியானம். புரியுதா? அப்போ தேவனுடைய இருதயத்தை ஏற்ற மாற முடியுமா? நீங்க மாறணுமா? அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் தியானம் பண்ணுவேன், அவர் சமூகத்தை முறையிடுவேன். ராஜா அவரு ஆண்டவருக்கு நன்றி ஆயிரு. உனக்கு ஒரு நன்மை செஞ்சாரா, சாக வரைக்கும் நன்மைக்கு ஆண்டவர் உண்மையாரு, நன்றி ஆயிரு. தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கு நீ கொடுக்கணும். அவரை ஏமாத்தாத, அவரை வஞ்சிக்காத. இது நம்ம இந்த கடமைங்க. உனக்கு 1000 தேவை இருக்கலாம், தேவனை வஞ்சிக்கலாமா? தேவனை வஞ்சிக்கலாமா? பைபிள் சொல்லுது, நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள், நீங்களோ என்னை. தேவனை வஞ்சிக்காத இல்லையா? தேவனுடைய தேவனுக்கு. இது முதல் சர்வீஸ் ஆண்டு சொல்லலை, ஒன்று சொல்றார் ஆண்டவர். உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஒரு பொறுப்பை உண்டு சொல்றார் ஆண்டவர். அதனால தேவனுடைய 10 பைசாவோ 10 ரூபாவோ உன்னுடைய உண்மைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீ இவ்வளவு பண்றியா இவ்வளவு பண்ற இல்லை. தேவ ஆலயத்தில் அள்ளி அள்ளி கொடுத்தோன்னு ஆண் சொல்ல, அந்த 2 காசு போட்ட விதவை ஏன் அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு போயிட்டான். ஏன் தாவீது தேவனுடைய எது ஏற்றமா மாறிட்டான்? தாவீது அந்த ஆலயத்தின் இருந்த வாஞ்ச, தேவன் இருந்த வாஞ்ச இல்லையா? கவனிங்க, 2 சாமுவேல் 6 ஒரு வசனம் உண்டு. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். 21 அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திலே முன்பாக நான் ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். மீகாவுடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்து விட்டார். ஏன்? இவன் அந்த உடன்படிக்கை பெட்டி முன்பாக இல்லையா, தேவன் அப்படியே பாடி அப்படியே ஆடுறாங்க, தன்னை மறந்துட்டாம. ஆமே, தேவன் இதெல்லாம் அதுவும் தெருவில் ஆடுறாங்க. அவர் செய்த நன்மையான காரியத்தை நினைச்சு துதி. உன்னை நிர்மூலமாக்காம உயிரை வச்சிருக்காரு, துதி. அவரை
நீ வாலிபனா இருக்கலாம், வாலிபிள்ளையா இருக்கலாம், வயசான மக்களா இருக்கலாம், எல்லாருக்கும் தெய்வம் நன்மை செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆண்டு சமூகம் தான் பண்ணோம், ஆண்டவரே நீ நல்லவர், நம்மளா எழுந்து நிக்கலாம். போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே, இயேசையா யாரும் இல்லையே, உம்மை நான் போற்றுகிறேன் என் தெய்வமே, உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. ஆமென். உண்மைதானங்க? கை உயர்த்தி, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த மத்தியான வேளையில நாங்கள் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தின்படி எல்லாம் அவன் செய்வான் சொன்னீங்களப்பா, சாட்சி சொன்னீங்க ஆண்டவரே. எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் உங்க இருதயத்துக்கு ஏற்றவர்களாக உங்க சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிக்கா ஜெபிக்கிறேன், அவங்களை நீ அப்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே ஐயா, உலகம் மாமிசம் பிசாசு இந்த பிள்ளைகள் தேவ சித்தம் செய்ய விடாம தடுத்தாலும் என் ஆண்டோடைய தயவுல கிருபை இந்த மக்கள் இந்த கடைசி நாட்கள்ல தேவ சித்தம் செய்து உங்க இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற என் தெய்வம் அனுக்கிரகம் செய்யும். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுச குடும் ஆண்டவரே. இந்த சபைக்கு இந்த பிள்ளைகள் வருகிறபடினாலே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் கொடுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, குழந்தைங்க மேலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வீட்டில் இருக்கிற முதியோருக்காக ஜெபிக்கிறேன், அவங்க மேலே உங்களுடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமாம், வர முடியாத வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவங்களை தாங்கும்படியா சோமன்றப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய ஊழியக்காரன் அப்படி ஜெபித்து உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் உடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. ஹல்லேலூயா.